இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தேவிமா ஒண்ணும் இல்லடா, உனக்கு ஒண்ணும் இல்ல. இனியா இனியா, ஐயோ போலீஸ் வருது, வாங்க ஓடிக்கலாம். இனியா பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், இவதான் என் குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கா. மேடம், குழந்தைய கடத்தின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். இவங்க என்ன கடத்திட்டு வரல, ரெண்டு ரவுடிங்க தான் என்ன கடத்திட்டு வந்தாங்க. இந்த அக்கா தான் அவங்க கூட சண்டை போட்டு என்ன காப்பாத்துனாங்க. ரவுடிங்க பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்பா, அக்கா ரவுடிங்க கிட்ட சண்டை போடும்போது அடிபட்டுருச்சு. அவங்களுக்கு வலிக்கும், ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாமா? பரவாயில்லம்மா, நான் போய்க்கிறேன். நீங்க அவங்க கூட வீட்டுக்கு போங்க. சரி வா. செல்லம், ரவுடிங்க உன்னை கடத்திட்டு போனதா சொன்னல, அவங்க அடிச்சாங்களா, மிரட்டினாங்களா? இல்ல இல்ல, அதுக்குள்ள அந்த அக்கா வந்து என்ன காப்பாத்திட்டாங்க. பாவம், அந்த அக்காவை தான் ரவுடிங்க அடிச்சாங்க. சரிம்மா, நீ அதே நினைச்சிட்டு இருக்காத, ரூம்ல போய் ரெஸ்ட் எடு போ. நான் கூட ரொம்பவும் பயந்துட்டேன். இப்படியே தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சு. ஆமாங்க, எனக்கு கூட இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆனா இது எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே. சார் சார் வாங்க வாங்க, ப்ளீஸ் வெல்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா ப்ளீஸ் உட்காருங்க. பரவாயில்ல சார். சரி சார், விசா லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஓ, சார். முடிஞ்சிருச்சா? நாளைக்கு மறுநாள் 10 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட் சார். நாங்க இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். தேங்க் யூ, தேங்க் யூ so much. விஷ் யூ ஹாப்பி ஜர்னி சார். கண்டிப்பா, தேங்க்ஸ் Thank லாட். you. தேங்க் Thank யூ you, madam. வாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குங்க. ஆனா இது எத்தனை நாளைக்கு தெரியலையேன்னு ஃபீல் பண்ணல. இங்க பாரு, இன்னும் 2 நாள்ல நம்ம யுஎஸ் போறோம். அமெரிக்கா போயிட்டா அப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம குழந்தையோட சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். ஹே, நீ ஹாப்பி தானே? ஆமா, குழந்தை எங்க துர்கா? தேவிமாவ கங்காவோட அனுப்பி வச்சிட்டேம்மா. எதுக்கு துர்கா குழந்தைய அவங்க கூட அனுப்பி வச்ச? நம்ம குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டியதானே? பாத்தீங்களா பாசமலைய? பெரியம்மா சொன்ன மாதிரி தேவி நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாமே துர்கா. எதுக்கு நீ கூட்டிட்டு வரல? அது முடியாது ஹாசினி. இப்போதைக்கு நிலைமை நமக்கு சாதகமா இல்ல. லீகலா இப்போ தேவிமா அவங்களோட குழந்தை இனியாவா இருக்கா. அதுக்கான ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கு. அதனால நான் தேவிமாவை அவங்க கூடவே அனுப்பி வச்சிட்டேன். எனக்கு ஒண்ணு புரியல துர்கா. நம்ம குழந்தை நம்மளுதான் தெரியுது, ஆனா நம்ம வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு வர முடியல. தேவி அம்மாக்கு பழைய ஞாபகம் வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடைக்கும் துர்கா. ஆமா ஹாசினி, தேவி அம்மாவுக்கு பழைய ஞாபகம் வரத்துக்கு சித்தர் சாமி ஒரு வழி சொல்லிருக்காரு. சித்தர் சாமி என்ன வழி சொன்னாரு? மூலிகை வைத்தியம்மா. மூலிகை வைத்தியம் மூலமா தேவிமாவை நம்ம குணப்படுத்திடலாம்னு சொல்லிருக்காரு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? என்ன சிக்கல்? 5 மணி நேரம் தொடர்ந்து சிகிச்சையில தேவிமா இருக்கணும். ஆனா கங்காவுக்கு தெரியாம தேவி அம்மாவை கூட்டிட்டு வந்து 5 மணி நேரம் எப்படி சிகிச்சை கொடுக்கறது? அதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா இருக்குதான். என்ன பண்றது துர்கா? ஆனா சிகிச்சை நல்லபடியா முடிஞ்சா தேவிக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சுன்னா குழந்தை நம்ம கிடைச்சிடும்ல. ஏற்கனவே கங்காவுக்கு தெரியாம சூர்யாவை பார்க்க கூட்டிக்கிட்டு போன மாதிரி
ஏதாவது முயற்சி பண்ணு துர்கா. ஆமா. சங்கரபாண்டி, நமக்கு நேரம் கூடி வந்திருக்கு. அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு நாளைக்கு தான் சரியான நாள். நான் நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க சிஸ்டர். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நாளைக்கு துர்கா அந்த கங்காவை ஏமாத்தி குழந்தைய கூட்டிக்கிட்டு மூலிகை சிகிச்சை கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு வந்துருவா. அந்த சமயத்துல வைரம் இருக்கிற குரங்கு பொம்மை அந்த வீட்ல தான் இருக்கும். ஏன் சிஸ்டர், ஒருவேளை அந்த குழந்தை கையோட அந்த பொம்மையை எடுத்துக்கிட்டு வந்துட்டா? இல்ல 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 சிஸ்டர், இல்ல இல்ல இல்ல, அது வீட்டுக்குள்ள வச்சிட்டு தான் போகும். மேல சொல்லுங்க சிஸ்டர் நீங்க. நீ அந்த வீட்டுக்கு போய் அந்த கங்காவை பார்த்து, ஆ, துர்கா தான் நர்ஸ் கெட்டப்ல வந்திருக்கா, மூலிகை சிகிச்சை கொடுத்து குழந்தைக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர வைக்கிறதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லு. உடனே அந்த கங்கா பதறி போய் கோயிலுக்கு ஓடுவா. நான் வீட்டுக்குள்ள போய் வைரம் இருக்கிற பொம்மையை எடுத்துக்கிட்டு வந்துடணும். அதானே சிஸ்டர்? அதேதான். உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன்டா தேவிமா. என் பேரு இனியா. அது இங்க உள்ளவங்க உனக்கு வச்ச பேரு. ஆனா உன் உண்மையான பேரு தேவி. நானும் உங்க அப்பா சூர்யாவும் உன்னை தேவி அம்மா தான் கூப்பிடுவோம். நீங்க நல்ல அக்கா, பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆனா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது உனக்கு பழைய ஞாபகம்லாம் வரத்துக்கு ஒரு வழி இருக்கு. பழைய ஞாபகம் வருமா? அப்படி என்ன வழி? நீ என் கூட கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்தா உனக்கு சித்தர் சாமி மூலிகை வைத்தியம் செஞ்சு மறந்து போன பழைய ஞாபகத்தை வர வச்சிருவாரு. துர்காமாவை நம்புடா, நான் உண்மையதான் சொல்றேன். ஆனா நீ கோவில்ல 5 மணி நேரம் இருக்கணும். அவ்வளவு நேரம் எப்படி உங்க கூட நான் இருக்க முடியும்? அம்மா தேடுவாங்களே. கண்டிப்பா தேடுவாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி செஞ்சா உன்னை தேட மாட்டாங்க. என்னடா அப்படி பாக்குற? ஏற்கனவே நீ சூர்யாவை பார்க்க கங்கா அம்மாவுக்கு தெரியாம ஜெயிலுக்கு வந்த மாதிரி இப்போவும் அம்மாவுக்கு தெரியாம வந்து என் கூட கோயிலுக்கு வரணும். ப்ளீஸ் தேவிமா, எனக்காக நீ இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணு. என் கூட கோயிலுக்கு வாடா. என் உயிரை நீங்க 2 தடவை காப்பாத்திட்டீங்க. நல்லவங்களா இருக்கீங்க. அதனால நீங்க சொல்றத நான் கேக்குறேன். ஆனா இப்ப 2 பேரும் கங்கா அம்மாக்கு தெரியாம எப்படி கோயிலுக்கு போறது? அதுவும் இல்லாம 5 மணி நேரம் கோயில்ல இருக்க முடியுமா? நான் சொல்ற மாதிரி நீ போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு ரூமுக்கு வந்துரு. மத்தத நான் பாத்துக்கிறேன், சரியா? என்ன சொல்லணும்? சரியா? ஓகே, நான் போய் சொல்லிட்டு வரேன். போ.